மெயினா மெயினா வந்து பார்த்தது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல வந்து செக்ஷன் 80C, அதாவது இன்கம் டேக்ஸ் செக்ஷன்ல 80 80Cன்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு. அதுல சேமிக்கிறதுக்கு அதுலனால இன்கம் டேக்ஸ் பலன் பெறுவதற்காண்டி மார்ச்ல நிறைய போடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது மாத்திரம் கணக்கு கிடையாது. நம்ம முகவர்கள் மிக அருமையாக அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு வந்தாங்க, அதாவது அதோட உத்தியை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா ஐஸ்வர்யம் பெறுன்னு சொன்ன மாதிரி நம்ம முகவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மார்ச் மாசம் நீங்க பாலிசி போட்டீங்கன்னா ஒரு வருட போனஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதாவது இந்த மாசம் நீங்க போட்டீங்கன்னா 12 மாசத்துக்குள்ள போனஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்கிறத ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்க. அந்த காலத்துல இருந்து இது ஒரு பெரிய தாரக மந்திரமாக நம்ம மனசுல எல்லார் மனசுலயும் பதிஞ்சிட்டு வாடிக்கையாளர் மனசுல இது பதியப்பட்ட விஷயங்கள். அதுல மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறுவனம் பண்ணக்கூடிய 30 to 40% வரையும் அந்த மார்ச் மாசத்துல மாத்திரம் வரும். காரணம் எல்லா முகவர்களுடைய உழைப்பு தான் மெயின். ஏன்னா எல்லா முகவர்களும் இந்த 12 11 மாசத்துல வேலை பாக்குறாங்களோ இல்லையோ, இந்த 12ஆம் மாசம் அவங்க அவங்க பை எடுத்துருவாங்க, ஃபார்ம்ஸ் எடுத்துருவாங்க, யார் யாரெல்லாம் பார்க்கணுங்கிற இத மனசுல வச்சுக்கிட்டு ஃபீல்டுல மூவ் ஆவாங்க. என்ன வேலைகள் இருந்தாலும் இந்த வேலைகளை தள்ளி வச்சிருவாங்க. விவசாய வேலை இருந்தாலும் தள்ளி வைப்பாங்க. ஏன்னா விவசாய வேலை இனிமேதான் ஆரம்பிக்கும். ஏன்னா பயிர் போடுற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் தான். என்ன வேலை இருந்தாலும் இந்த முகவர்கள் இந்த மாசம் தள்ளி வச்சுட்டு எல்ஐசி தொழிலை மட்டும்தான் பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. இங்க இருக்கிற முகவர்களை பெரும்பாலும் வந்து நீங்க சூப்பர் ஏஜென்ட் இப்ப ரீசெண்டா செலக்ட் ஆனவர்கள் தான் இருப்பீங்க. அது போக ஒரு 5 6 வருஷம் சர்வீஸ் போட்ட ஆட்கள் தான் இருப்பீங்க ஆக்சுவலா வந்து. அதனால உங்களுக்கு நான் சொல்லிக் போறது என்னன்னா, மார்ச் மாசம் நிதியாண்டியோட கடைசி பத்திரம் கிடையாது. நம்ம வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய கடைசி மாசம் நினைச்சுக்கலாம். அதாவது வருமானம் ஒரு வருஷத்துல எவ்வளவு வருமானம் வரணுங்கிறது நம்ம முடிவு பண்ணக்கூடிய விஷயம் தான் நிதியாண்டு. இதை வச்சுதான் நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவோம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வரும்போது இந்த 12 மாசம் நம்ம என்ன சம்பாதிச்சோங்கிறது தான் நம்ம மனசுல நிற்கும். அந்த ஃபார்ம் 16 பார்க்கும்போது ஒரு 15 லட்சம் வருமானம் வந்திருக்குன்னா, ஆகா எவ்வளவு பெரிய சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மிச்சம் எந்த மாசமும் எடுத்து பார்க்க மாட்டோம். டிசம்பர்ல ஜனவரி டிசம்பர் யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஏப்ரல் டு மார்ச் என்ன சம்பாதிச்சிருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். அது பர்டிகுலரா மார்ச் மாசம் அந்த கமிஷன் வந்து 2 3 கமிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கமிஷனை என்ன ஏர்ன் பண்றோம், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மார்ச் மாசம் என்ன எப்படி சம்பாதிக்கணுங்கிறதுக்கு ஒரு 2 3 ஒரு ஐடியாஸ் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு நம்ம என்ன பிளானை வித்தா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணா இந்த மாசம் அதிகமாக நம்ம வந்து வருமானம் ஈட்ட முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். வேகமா பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 8 முடிச்சிரும். நம்ம அதை ஸ்பீடா முடிச்சிரும். இத நிதியாண்டோட கடைசி மாசம். இதுல மெயினா வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஏஜென்ட்டும் எந்த தொழிலா இருந்தாலும் சரிதான் ஒரு இலக்கு டார்கெட்டுங்கிறது ஒண்ணு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு கார் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வந்து அவங்க வந்து என்னன்னா இந்த 2026 மாடல், அதாவது கார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாடல் தான் 2018 19 20 21 மாடல் இருந்தாலும் கார் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாசம் வந்து ஹெவியா வந்து ஒரு மார்க்கெட்டிங் புஷ் கொடுப்பாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பரிசு பொருள் அள்ளி வீசுவாங்க. நான் அதே மீனிங்ல நீங்களும் பரிசு பொருள் அள்ளி வீசுன்னு சொல்லல. பட் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களை கவரக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு 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 சின்ன வீடியோ பார்த்தேன். அப்போ ஒரு கடையில போய் ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு 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 காபி சாப்பிடுது. ஒரு பெரிய காபி கடை. காபி சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த காபியோட சேர்ந்து ஒரு பன் ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸ்வீட் பன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஸ்வீட் பண்ண சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிக்குது. காஃபி தான் மெயின் இது. காஃபிக்கு வந்து அவங்க பண்ணும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு பில்லு பாக்குது. பில்லு 500 ரூபான்னு வருது. அது ஒரு வேடிக்கையான ஒரு யூடியூப்பா இருந்தாலும் ஒரு அதுல உள்ள சாரம்சம் வந்து என்னன்னா, அந்த அம்மா பில்ல பார்த்த உடனே கோவத்துல பேரரை கூப்பிடுறாங்க. பட்டு என்ன ஒரு காஃபிக்கு 500 ரூபாய் போட்டீங்களே, நீங்க எல்லாம் கடன் நடத்துறீங்களா, கண்டாமணிக்கு ஏசுது. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த அந்த அந்த ஓனர் வந்து வர்றாரு. வந்து என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ என்னங்க இது ஒரு காபிக்கு 500 ரூபாய் வாங்குறீங்க, இதெல்லாம் நியாயமா? அது இதெல்லாம் அடுக்குமா வைக்குமான்னு கண்டபடி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அந்த அவர் சொல்றாரு, அம்மா நீங்க காபி குடிக்கிறதுனால நாங்க இலவசமா பண்ணுக்கு வந்து ரேட் போடல. அதனால நீங்க எனக்கு 450 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பண்ணு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கு. ஆக்சுவலா வந்து அவர் குறைச்சது 50 ரூபாய் தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய் பில்ல வாங்கிட்டு
நம்ம சந்தோஷமா போறோம். இப்ப இதுல என்னன்னா, மக்கள் மனசுல வந்து ஒரு இலவசங்கிறது மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. இந்த தமிழ்நாடு என்ன இலவசங்கள் அள்ளி தெளிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். எலெக்ஷனுக்காண்டி கொஞ்சம் இலவசங்கள் வரும், அண்டா குண்டாலாம் வரும், அது வேற விஷயங்கள். இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு பேஸ் தான். ஆனாலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும். எவ்வளவு பிசினஸ் பண்ணுங்கிறது நீங்க முதல்ல பிக்ஸ் பண்ணணும். அது 1 லேக் கமிஷன்னா எத்தனை பாலிசில கொண்டு வரணுங்கிறது இது முக்கியமான விஷயங்கள். இப்போ 1 லட்ச ரூபாய் கமிஷன் வரணும்னா எவ்வளவு ஏர்ன் பண்ணணும், எவ்வளவு பிரீமியம் கொண்டு வரணும்? குறைஞ்சது 25%, போனஸோடு சேர்ந்த 25%. எல்லா பாலிசியும் ஒரு 15 வருஷத்துக்கு மேல விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கணக்கு வந்தா கிட்டத்தட்ட நம்ம 4 to 5 லட்ச ரூபாய் பிரீமியம் நம்ம நான் சிங்கிள் பிரீமியம் கொண்டு வரும். கொண்டு வந்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரீமியம் 1 லேக்ங்கிறது நம்மளுக்கு வரும். இது ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்ப 4 லட்சம் வரணும்னா நம்ம எத்தனை பாலிசி பண்ணணும்? இப்ப எல்லா முகவரும் ஒரே பாலிசி 4 லட்சம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 40,000 வச்சு 10 பாலிசி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல 1 லட்சம் வச்சு 4 பாலிசி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல 20,000 பிரீமியம் வச்சு 20 பாலிசி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. சில முகவர்கள் வந்து 20,000 பிரீமியம் என்னால முடியாதுன்னா 10,000 இருக்கு, 40 பாலிசி பண்ணும். அப்போ நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய அப்ரோச்சுக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட வாடிக்கையாளருடைய ஒரு ஸ்ட்ரென்த், வாடிக்கையாளருடன் சில பேருக்கு வசதியான வாடிக்கையாளர் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை பொறுத்து நம்மளுடைய நம்பர் ஆஃப் பாலிசி எவ்வளவு பண்ணணும், அதுக்கு எவ்வளவு பிரீமியம் நம்ம கொண்டு வர முடியுங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். டார்கெட் வந்து இன்னும் 15 நாள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 15 நாள் கூட சொல்ல முடியாது. நம்ம மார்ச்ல எக்ஸ்டெண்டட் டேஸ் எடுத்துக்கிட்டா ஒரு 15 நாள் நம்ம கையில இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அதனால இந்த 4 லட்சம் பிரீமியத்தை கொண்டு வர்றதுக்கு, 4 to 5 லட்சம் பிரீமியம் கொண்டு வர்றதுக்கு, அதாவது நான் சொல்றது 1 லேக் கமிஷன் ஏர்ன் பண்றது, நீங்க அதுக்கு மேலே ஏர்ன் பண்றது நம்மளுடைய இலக்கு தான். பட் இருந்தாலும் மினிமம் இலக்கு வந்து நம்ம வச்சுக்கிறது 1 லேக் கமிஷன் ஏர்ன் பண்றது. இப்ப இதுக்கு 4 லட்சம் பிரீமியம் வேணும்னா 10 பாலிசில கொண்டு வரலாம், இல்ல 20 பாலிசில கொண்டு வரலாம்னு கணக்கு வச்சிடாலும் யாரெல்லாம் பார்க்கலாம், அது ஒரு முக்கியமான விஷயங்கள். சும்மா நம்ம வந்து 40 பாலிசி பண்ணணும், 20 பாலிசி பண்ணணும்னா ஒரு மனசளவுல தீர்மானம் பண்ணாலும் யாரை பார்க்கணுங்கிறதா முக்கியமான ப்ராஸ்பெக்ட். அதனால ப்ராஸ்பெக்ட்ஸை நீங்க ஒரு பேப்பர்லயோ டைரியிலயோ அல்லது நோட்லயோ பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி வைக்கணும். அதுல முக்கியம் சார், நான் திடீர்னு எத்தனை பேரை கொண்டு வர முடியும், அதுக்கு எத்தனை பாலிசி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கலாம். ஏன்னா 40 பாலிசி 20 பாலிசி பண்ணணும்னா ஒரு 100 150 பேர் பார்த்தாதான் நம்மளால கொண்டு வர முடியும். முக்கியமான விஷயங்கள் இந்த 15 நாள் 150 பேர் பார்க்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்க்கணும், அதுல நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் போய் இருக்கிற 8 மணி நேரம் 9 மணி நேரத்துல எத்தனை பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சும்மா நம்ம போன போக்குல அப்படியே பள்ளியூர்ல இருந்து கிளம்பி பனகுடி வரைக்கும் போறோம், யாரையும் பார்க்க முடியல, யாருமே வீட்டுல இல்ல அப்படிங்கிற கணக்கு இருக்க கூடாது. ப்ராப்பரா வந்து நம்ம எழுதணும்னா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அறிகுறியை கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு ஆர்வத்தை கிரியேட் பண்ணணும். இந்த விஷயங்களை முக்கியமா நம்ம வந்து அதை செய்யணும். இந்த இந்த பாலிசியை நம்ம 15 நாள் பண்றதுக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். அதாவது இந்த வாரத்துக்குள்ள ஒரு 5 பாலிசி, அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு 5 பாலிசி, அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு 10 பாலிசி. ஏன்னா மார்ச் மாசம் கடைசியில வந்து கூடுதலாக பாலிசி வரும். இப்ப இந்த எண்ணிக்கையில நம்ம வந்து ஆட்களை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நோட் எழுதணும். அந்த நோட்டுல முக்கியமா நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள், அது முக்கியமா பார்க்கக்கூடிய நபர்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல யாரெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், அது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இந்த மார்ச் மாசத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆட்கள் இந்த ஏப்ரல் 2026 இருந்து பிப்ரவரி 2000 ஏப்ரல் 2025 இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் நீங்க பார்த்த நபர்கள். நாளைக்கு போடுறேன், நாளைக்கு போடுறேன், அடுத்த மாசம் போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஏத்து. ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே நீங்க பார்த்து ஒரு பாலிசி போடணுங்கிறத சொன்ன ஆட்கள். அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் மைண்ட்ல இருக்கும், ஏற்கனவே கேட்டுட்டு இருக்காங்க நம்மகிட்ட, மார்ச் மாசம் கடைசி இதை விட்டா வாய்ப்பு கிடைக்காது, அப்போ இந்த மாசம் போட்டுருவோம், நிதியாண்டோட கடைசி நம்மளுக்கு ஒரு பாலிசி சேர்ந்துரும் அப்படிங்கிற. ஒவ்வொரு ஆளுக்கும் நிதியாண்டோட ஒரு பொறுப்புகள் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எப்படி வருமானங்கிற ஒரு பொறுப்போ சேமிப்புங்கிறது ஒரு பொறுப்பு தான். அது வந்து ஒரு சேமிப்பு நம்ம இந்த வருஷம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் ஒரு வாடிக்கையாளருக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நீங்க ஏப்ரல் 2025 இருந்து அல்லது பிப்ரவரி 2020 வரைக்கும் பார்த்த நபர்கள், பாலிசி போட தவறிய முகவர்கள், அல்லது போன வருஷம் கூட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், என் பையன் வேலைக்கு போட்டோம், இல்லாட்டி நான் வருமானம் வருது, என் வீடு விற்க போறேன், லேண்ட் விற்க போறேன், இப்ப இப்படி ஏதாவது காரணங்கள்ல
தள்ளி போட்ட வாடிக்கையாளர்ல நீங்க மைண்ட்ல எடுத்து நீங்க மார்ச் மாசம் பார்க்கக்கூடிய முக்கியமான வாடிக்கையாளர் லிஸ்ட்ல நீங்க அதை வைங்க. அடுத்து முக்கியமான விஷயங்கள், டெய்லி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல புது புது விஷயங்கள், புது புது விஷயங்கள்னா இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட புது புது விஷயங்கள், எல்ஐசி அச்சீவ்மெண்ட்டை வைக்கலாம். இல்ல ஜீவன் உற்சவோட முக்கியமான பாயிண்ட்ஸ், ஜீவன் உற்சவோட முக்கியமான பாயிண்ட் என்ன, 10% வாழ்நாள் குளம் நிரந்தர வருமானம், அதை வைக்கலாம். இல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பாலிசில பிக்சட் இன்கம், பிளக்ஸி இன்கம்ங்கிற பென்ஷன் பேஸ வைக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை, புதுமையான விஷயங்கள் டெய்லி ஒரு ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டே இருங்க. அது போக நீங்க உங்க தொடர்புல இருக்க வாடிக்கையாளர்கள், ஏற்கனவே தொடர்புல இருக்க வாடிக்கையாளர்கள், ஏற்கனவே பாலிசி போட்ட வாடிக்கையாளர்கள், ரொம்ப கம்மியா போட்டிருக்க வாடிக்கையாளர்கள், இவங்க எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு புது பாலிசியை பத்தி, நீங்க போடக்கூடிய பாலிசிகளை பத்தி அது எளிமையான விஷயங்களை தமிழ்லயோ அல்லது நீங்க உங்களுக்கு வந்திருக்க அந்த வாட்ஸ்அப்ல வந்திருக்க ரிசீவ் பண்ண மெசேஜ்ல நிறைய நிறைய அனுப்பக்கூடாது. ஒரு 10-15 பக்கத்துக்கு அனுப்பக்கூடாது. அதுல பிரயோஜனமே கிடையாது. பார்த்தா படிக்கிற மாதிரி ஒரு 10 வரியில ஒரு வார்த்தை, உங்க செல்ல குழந்தைக்கு 10 லட்சம் ரூபாய் கல்யாணத்திற்கு சேமிப்பதற்கு என்னிடம் உடனே அணுகுங்கள். தினசரி 35 ரூபாய், தினசரி 50 ரூபாய் சேமிப்பில் உங்க செல்ல குழந்தையின் திருமணத்தை இப்பொழுதே உறுதி செய்யுங்கள் என் மூலமாக அப்படின்னு சொல்லி தொடர்புக்குன்னு போட்டு நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு முகவரும் அதை பத்தி யோசனை பண்ணணும். அதாவது நான் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஒரு ராவா சொல்லுவேன், அதாவது குரூட் ஆயில் மாதிரி. நீங்க அந்த குரூட் ஆயில இருந்து என்ன பெட்ரோலு, கேஸ் இந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணி நீங்க அனுப்பணும். அதாவது வாட்ஸ்அப்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வாய்ஸ் சாட்லாம் வந்துட்டு, நீங்க வாய்ஸ் சாட்லாம் போட்டு அனுப்பக்கூடாது. டைப் பண்ணி அனுப்பணும். டைப் பண்ணி அனுப்புனா இப்போ நீங்க பேசினாலே டைப் பண்ணிக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் வருது இப்போ. அதுல தெளிவா நீங்க ஒரு தமிழ்ல ஒரு மெசேஜை நீங்க எடுத்து அனுப்பலாம். அதோட சேர்ந்து ஒரு ஒரு படமும் பிக்சரும் சேர்த்து அனுப்பலாம். சப்போஸ் சில பேர் பிக்சரை பார்க்காம கூட போகலாம். ஆனா வேர்ட வார்த்தைகளை அவங்க டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி நின்றும். அப்ப அதை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே தவறவிட்ட வாடிக்கையாளர்கள் அத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல கொண்டு வரீங்க. அது போக நீங்க ஃப்ரெஷ்ஷா கஸ்டமரை ஈர்க்கிறதுக்காண்டி புது புது ஆட்கள், ஏற்கனவே பாலிசி போட்ட நபர்கள், பாலிசி போட வாய்ப்புள்ள நபர்கள், இந்த லிஸ்டையும் எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேஷனை ஃபர்ஸ்ட் அனுப்பும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஏன்னா கண்டிப்பா பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு 2 டிக் ஒழுகும். ஏதாவது ஒரு ஒரு மெசேஜ் வேணா அவங்க அனுப்புவாங்க. இல்லாட்டி லைக் போட்டு ஒரு ஒரு இது போட்ட ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. லைக் போட்ட ஆட்கள்கிட்ட நீங்க திருப்பி ஒரு போன் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட். அடுத்து மெயினா பார்த்தோம்னா நம்ம மார்ச் மாசம் பண்ணக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாலிசி எடுத்திருப்போம். பாலிசி எடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா யாராவது இதுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல குழந்தைகள் மிஸ் ஆயிருக்கும், இல்ல மனைவி மிஸ் ஆயிருப்பாங்க, நல்ல வசதி இருக்கும், அவங்க அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கேப் நம்ம ஃபில்அப் பண்ற மாதிரி அந்த லிஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு குடும்பத்துல 2 பாலிசி போட்டிருக்கோம். ஆனா வசதியான ஆட்கள் குழந்தைக்கு பாலிசி போடல, நம்ம குழந்தை பேரை வாய்ப்பாளர்கள் பட்டியல எழுதி அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் கஸ்டமர்ஸ், அதாவது இது மிஸ் ஆனாலும் இது மிஸ் ஆகாது, இது வரும் அப்படிங்கிற கணக்குல கஸ்டமர் லிஸ்ட்டை நீங்க ஏற்றிக்கிட்டே போகணும். ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கஸ்டமர் லிஸ்ட் ப்ராஸ்பெக்ட ஏத்துறீங்க, அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க பொறுத்துதான் உங்களுக்கு இந்த வணிக வாய்ப்புகள் இந்த மாசம் வரும். அடுத்து நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, காம்போ பிளான்ஸ். அதாவது ஒரு பாலிசி நம்ம ஒரு ஆள்கிட்ட பேச போறோம்னா நிறைய முகவர்கள் பண்ற தப்பு பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி மட்டும் தான் பேசுறோம். காரணம் அது மாத்திரம் போட்டாலே போதும் நம்மளுக்கு. அதுக்கு மேல அவன்கிட்ட கேட்டா அவன் பாலிசி போட மாட்டாங்கிறத எல்லாரும் நினைச்சிருக்காங்க. இப்போ நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய மார்க்கெட்டிங் எடுத்தாலும் சரிதான், எல்லாத்துலயும் காம்போங்கிறது வந்தாச்சு. நீங்க இப்ப வேஷ்டினா வேஷ்டி மாத்திரம் எடுத்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் வேஷ்டியோட சேர்ந்து அதுக்கு மேட்சா சட்டை எடுக்கக்கூடிய காலங்கள் வந்தாச்சு. அதாவது சாப்பாடு எடுத்துட்டாலும் சரிதான், நீங்க ஒரு ஐட்டங்கள் சாப்பிடறாங்கன்னா ஒரு புரோட்டா எடுத்தா அதுக்கு காம்போவா சிக்கனும் மட்டனும் வைக்கிறாங்க. முந்தி வெறும் புரோட்டா பிச்சு போட்டு சால்னா மாத்திரம் சாப்பிட்டு போகக்கூடிய காலங்கள்லாம் மாறி போச்சு. அது கூட சேர்ந்து ஏதாவது ஒரு காம்போவா சாப்பிடக்கூடிய விஷயங்கள், காம்போவா ட்ரெஸ் எடுக்கிறது, இல்ல ஒரு கோல்டு எடுக்கான காம்போவா ஏதாவது ஒண்ணு செய்யறது, இது காம்போங்கிறது இந்த மக்கள் மனசுல ஊறி போன விஷயங்கள். அப்போ நீங்க ஒரு பாலிசி எடுக்க போனா நீங்க சாதாரண ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாலிசிங்கிற பேஸ்ல போகக்கூடாது. காம்போ பேஸ். சார் நீங்க ஒரு பாலிசி எடுத்துட்டீங்களா குழந்தைக்கு, இதோட சேர்ந்து ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 55 வயசுல இந்த பணம் வரும்னா உங்க குழந்தைக்கு இது 50 வயசுல, அதாவது நீங்க உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ வருமானம் வர மாதிரி ஒரு
பாலிசி ஒண்ணு ரெடி பண்ணுவோம். அப்போ ஒரு 2 பாலிசி வரும். அதாவது போடக்கூடிய பிரீமியத்தை 2ஆ பிரிக்க சொல்லு. அவங்க ஒரு 10,000 பிரீமியம் கொடுக்கணும், ஆளுக்கு 5,000 பிரிக்க சொல்லு. 10,000 பிரீமியம் கொடுக்கானா கூட ஒரு 3,000 வச்சு 4,000 வச்சு அவங்கள்ட்ட பிரீமியம் வாங்க முடியுமா? அப்படிதான் நம்மளுடைய கண்டக்ட். அப்போ காம்போங்கும் போது நம்மளுக்கு கூடுதலாக 50% பிரீமியம் அவங்க குடும்பத்துல இருந்து வரும். ஏன்னா 2 பாலிசி போடுறோம். அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை நம்ம வந்து ஞாபகப்படுத்துறோம். சார், இதுதான் வாய்ப்பு. நம்ம குழந்தைக்கு இப்பவுமே சேமிக்கலைன்னா பின்னால கஷ்டப்படும். காலப்போக்கில் வந்து நீங்க கடைசி நேரத்துல வந்து குழந்தைக்கு சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம். இப்பவுமே நீங்க சேமிக்கிறது வந்து குழந்தைக்கு செய்யக்கூடிய முக்கியமான பலன்கள். உங்க பாலிசியில நீங்க ஏதாவது லோனுக்குன்னு எடுத்தாலும் குழந்தைகள் பாலிசி பக்காவா வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குழந்தையுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால இந்த பாலிசியை நீங்க அதோட சேர்த்துக்கலாம். குழந்தை இல்லைன்னா அந்த ஒய்ஃபுக்கு ஒரு பாலிசி கேட்கலாம். இல்ல பையன் வந்து கல்யாணம் ஆகலைன்னா அந்த பையனுக்கு ஒரு பாலிசி, அவங்க அம்மாவுக்கு ஒரு பாலிசி. இப்படி அதாவது காம்போங்கிறது நான் சொல்றது என்னன்னா, இந்த குடும்பத்துல யாரையும் நம்ம வந்து பாக்கி வைக்காம பாலிசியில கவர் பண்றதுதான் முக்கியமா நம்மளுடைய நம்பர் ஆஃப் பாலிசி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள். அடுத்து என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வாட்ஸ்அப் சொன்ன மாதிரி நீங்க என்னன்னா, நீங்க ஏதாவது பேஸ்புக் வேற ஏதாவது இன்டர்நெட் பேஸ்ல ஏதாவது இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்க. சோசியல் மார்க்கெட்டிங் தான் இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்எம்கேவில ஒரு சேல்ஸ்மேன்ட்ட நான் கேட்கிறேன். அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்றாரு, வர்றவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு யூடியூப் ஓபன் பண்ணி காமிச்சு இந்த டிசைன்ல சாரி இருக்கான்னு கேட்கறாங்க. ஏன்னா அது பிரத்யேகமா யூடியூப்ல வந்து அவங்க போடக்கூடிய ஷேரி பர்டிகுலர் கலெக்ஷன் அவங்க எடுத்து வந்து விற்கிறாங்க. இப்ப நிறைய பேர் இப்ப எங்க வீட்டுல கூட ஒய்ஃப் வந்து என்ன செய்றாங்க, யூடியூப்ல தான் ஆர்டர் பண்றாங்க. அதாவது இங்க இருந்து ஆர்எம்கேல போய் அவங்க தேவையான டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து அதை எடுத்து பில்ல போட்டு வர்றதுக்கு போல வீட்டுல இருந்து கேஷ் ஆன் டெலிவரி, அது வந்து ஃப்ரீ டெலிவரியில அவங்க தேவையான டிசைன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி பணம் வாங்குறாங்க. அப்போ யூடியூப் மார்க்கெட்டிங் மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மார்க்கெட்டிங்ல மக்கள் வந்து மூழ்கி போயிருக்காங்க. ஆனா ரொம்ப வேதனையான விஷயம் பாத்தீங்கன்னா, எல்ஐசி ஏஜென்ட் அதுல ஆக்டிவா இல்லை, யாருமே இல்லை. நானும் பாக்குறேன். ஏன்னா எனக்கு யூடியூப்ல ஆர்வங்கள் உண்டு. ஆனா நான் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து ரிட்டையர்டு அபிஷியஸ். நான் இந்த மாதிரி ஏதாவது எல்ஐசி ரிலேட்டடா மெசேஜ் போட முடியும். யாருமே ரிலேட்டட் மெசேஜ் யாரும் பாக்குறது இல்லை. நான் 2 3 போட்டு பார்த்தேன், யாரும் பார்க்கல. இப்ப விஜயை பத்தி கிண்டல் பண்ணி போட்டா ஒரு 1,00,000 பேர் பாக்குறாங்க. இல்ல முதலமைச்சரை கிண்டல் பண்ணி போட்டா ஒரு 10,00,000 பேர் பாக்குறாங்க. இப்படி கிண்டல் பண்ணி போட்டாதான் மக்கள் நிறைய பாக்குறாங்க. பாராட்டி போட்டா கூட யாரும் பாக்குறது இல்லை. ஆனா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்க என்ன செய்யலாம், நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்ல நீங்க ஒரு 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 கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தை படத்தை போட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பேஸ்ல நீங்க ஒரு கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உடனே செய்ய முடியாது. ஆனா மனசுல பதிவிச்சுக்கோங்க. இங்க இருக்கிற முகவர்கள் யாராவது அதுல இருந்தீங்கன்னா நீங்க அதை சோசியல் கண்டென்ட்டை நீங்க மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு இங்க இருக்கிற முகவர்கள் யாராவது நம்ம ஒரு போரம், அதாவது முக்கியமா ஒரு 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 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல விவசாய குரூப்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கோம், இல்ல வேற ஏதாவது குரூப்ல ஒரு 10 50 பேர் இருக்கிற குரூப்ல இருக்கோம்னா அவங்க கிட்ட இந்த பாலிசி விஷயங்களை பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கான்னு சொல்லி மார்ச் மாசத்துல அதை பிக்ஸ் பண்ணி வேகமான முறையில அதை ப்ரெஷர் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு உங்கள்கிட்ட பாலிசி போடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறது சொல்லணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நான் மீட்டிங்ல ஆரம்பத்துல சொல்றது என்னன்னா, இந்த இலவசங்கிறது முக்கியமா வந்து நான் வந்து அது ஒரு ரிபேட்டுங்கிற பேஸ்ல பேசல. நீங்க பிரீமியத்துல வந்து கையில இவ்வளவு கொடுங்கிறதுக்காண்டி சொல்லல. ஆனா இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெண்டை எப்படி நம்ம கேட்ச் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் அந்த விஷயங்களை நான் சொல்றேன். அதனால இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு குரூப் ஆஃப் பீப்புளை நீங்க வந்து கையில் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள். அதாவது நம்ம வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா 10,000 20,000 பிரீமியம் வராது. ஆனா ஒரு மைக்ரோ பட்ஜெட் 5,000 பிரீமியம் கொண்டு வரலாம். ஒரு ப்ரொடக்ஷன் பிளஸ் மாசம் 3,000 பிரீமியம் கொண்டு வரலாம். இப்படி விஷயங்களை நீங்க யோசிச்சு அந்த விஷயங்களை பண்ணிக்கோங்க. அதாவது 1 லேக் நம்ம சம்பாதிக்கணும். இந்த 1 லேக் சம்பாதிக்கிறதுக்கு யாரெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல யாருக்கு என்னென்ன பாலிசி கொடுக்குங்கிற விஷயத்த நம்ம 1 2 விஷயங்கள் பார்ப்போம். அடுத்து அந்த பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம பாலிசியோட டீடைல்ஸ் அப்டேட் பண்றது. இது நம்ம இருக்கிற டயத்தை எப்படி நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லா பிரயோஜனமா எப்படி யூஸ் பண்ணணும், பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும். இங்க இருந்து கிளம்பி ஒரு ராவா கிளம்பிட்டு பைக்ல போயிட்டு பைக்ல வந்தா பிரயோஜனம் கிடையாது. யாரார பார்க்கணும், 11 மணிக்கு யாரை பார்க்கணும், 12 மணிக்கு யார் பார்க்கணும், 1 மணிக்கு யார் பார்க்கணும், 3 மணிக்கு யார் பார்க்கணும், 5 மணிக்கு யார் பார்க்கணும். 5 மணிக்கு பார்க்கக்கூடிய ஆளை போயிட்டமேன்னு சொல்லி நான் காலையில போய் பார்த்துடக்கூடாது. ஏன்னா
அவங்கள 5 மணிக்கு பார்க்கணும், 5 மணிக்கு தான் பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து காலையில மைண்ட்ல வேற மைண்ட்ல இருப்பாங்க. நீங்க அவங்கள போய் பார்த்து பிரயோஜனமே கிடையாது. சில பேர் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை எப்படி பார்க்கணுங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா உங்க கஸ்டமர் உங்களுக்கு நல்லா தெரியும். இவரை இந்த டயத்துல பார்த்தாதான் நல்லா இருக்குங்கிறது. அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமருடைய பேஸ், அவங்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணக்கூடிய தேவைகள், அவங்க பாலிசி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அவங்களால எடுத்து சொல்ல முடியுங்கிறது என்னோட கருத்து. இதுதான் நம்ம வந்து மார்ச்ல செய்யக்கூடிய முக்கியமான பிளானிங். எல்லா முகவர்களுக்கும் திறமைகள் இருக்கு. திறமைகள் வந்து யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகள் இருக்கு. அந்த வித்தியாசமான திறமை என்னங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். யாரும் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம சின்ன பிள்ளையில கண்டுபிடிக்கல, என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பெரியவங்களுக்குள்ள திறமைகள் நம்ம விட்ட கண்டென்ட்ஸ், நம்மகிட்ட உள்ள ஒரு செல்ஃப் ஒரு கான்பிடன்ஸ் என்ன இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அந்த இதுல போலாம். சில பேருக்கு உற்சவ் நல்லா பேச தெரியும், சில பேருக்கு லாப் நல்லா பேச தெரியும். எது நல்லா உங்களுக்கு வருமோ அந்த பாலிசி நீங்க கையில எடுத்து பேசும். கஸ்டமர்ஸ் வந்து சில விஷயங்கள் புதுசா கேட்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அதனால புதுமையான விஷயங்கள் அவங்க கேட்பாங்க. அதை சொல்றதுக்கு நீங்க திறமசாலியா இருக்கணும். அப்போ நீங்களும் ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ல ஏதாவது புதுமையான 4 விஷயங்களை கத்துக்கிட்டு நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து இந்த மார்ச் மாசம் வாடிக்கையாளரை கவர்வதற்கு நாம் செய்யக்கூடிய வழிமுறைகள். அடுத்து இந்த வழிமுறைகள் படி என்னென்ன பாலிசி எடுத்துட்டு போனா நம்ம விற்க முடியும், அதை நம்ம வந்து இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பார்ப்போம். அதுல முக்கியமா ஒரு 4 பிளானை பார்ப்போம். இந்த 4 பிளான்ல முக்கியமான பிளான் வந்து உங்களுக்கு தெரியும், ஜீவன் லாப் தான். கிட்டத்தட்ட 50 to 60% முகவர்கள் வந்து இந்த 60% பாலிசி வந்து ஜீவன் லாப் மூலமா தான் வரும். அந்த பாலிசியில வந்து புதுசா ஒரு எந்த விஷயங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா முகவருக்கும் அந்த பாலிசியை பத்தி நல்லா தெரியும். அதுல எத்தனை டேர்ம் வச்சுக்கணும், எந்த டேர்ம்ல வித்தா பாலிசி நல்லா இருக்கும், எந்த டேர்ம்ல வித்தா நம்மளுக்கு கமிஷன் நல்லா கிடைக்கும், கஸ்டமருக்கு எது பிரயோஜனமா இருக்குங்கிறது நல்லா தெரியும். அதனால அதை மேக்சிமம் விற்கக்கூடிய அந்த பாலிசியை நம்ம கஸ்டமருக்கு எடுத்து. ஆனா நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த பாலிசி நல்ல பாலிசி, நல்லா விற்கக்கூடிய பாலிசினா நம்ம தான் நம்பர் 1 கம்பெனியா இருக்கு. ஆனாலும் நம்ம நல்லா விற்கக்கூடிய பாலிசி மொத்தத்துல கணக்குல இந்தியா லெவல்ல எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து சிறந்த பாலிசியாக தரப்பட்டியல் இல்லை. நல்ல பாலிசி தான், ஆனா நம்ம நம்பர் 1 கிடையாது அந்த பாலிசில. அந்த பாலிசி தாண்டி நிறைய பாலிசிகள், டாப் செல்லிங் பாலிசி பிரைவேட் கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் கிளாமர். நம்ம லாப்ல கிளாமர் கிடையாது. என்னையுமே மக்கள் வந்து கிளாமர் தான் எதிர்பார்க்கறாங்க. நான் சொல்ல இல்லையா, நீங்க படங்கள் எடுத்துட்டாலும் சரிதான், ட்ரெஸ் எடுத்துட்டாலும் சரிதான், எதை விஷயம் சரிதான், அதுல ஒரு கவர்ச்சி இருந்தாதான் அந்த விஷயங்களை வந்து மார்க்கெட் பண்ண முடியும். மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதோட செயல்பாடு, அதோட பெனிஃபிட்ஸ்ங்கிறது 2ஆம் தரம் தான். நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து கவர்ச்சிகரமா இருக்கா அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க மொபைல் போன் எடுத்துட்டீங்கன்னா ஆப்பிள் போனுக்குள்ள கவர்ச்சி வந்து வேற எந்த போனும் கிடையாது. நீங்க சாதாரண ஆண்ட்ராய்டு போன் 15,000 ரூபாய் போன்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க ஆப்பிள்ல பண்ண முடியாது. ஆப்பிள் அந்த அளவுக்கு ஒரு 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 கஷ்டமான ஆப் தான் நிறைய இருக்கும். அதை ஆப்ரேட் பண்றதுக்கே கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்கு. பட் அதை எப்படி அவன் மார்க்கெட் பண்ணி எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கான் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் நம்பர் 1 செல்லிங் மொபைல் ஆக்கிட்டான், பணக்காரங்க வச்சிருக்க செல் ஆக்கிட்டான். அப்படின்னு இருந்தது ஃபுல்லாமே மாத்தி இப்போ சாதாரண ஒரு பையன் கையில 1 லட்சம் வச்சா கூட ஆப்பிள் போன் தான் வாங்குங்க. முதல் எய்ம் என்னன்னா எனக்கு ஆப்பிள் போன் வாங்கணும். இப்போ மார்க்கெட்டிங்ல மைண்ட்ல ஏத்தக்கூடிய விஷயங்கள் தான். அதனால நம்ம வந்து சில ப்ராடக்ட, கிளாமரான ப்ராடக்ட நம்ம இந்த மைண்ட்ல ஏத்துனாதான் நீங்க வந்து கஸ்டமரை கவர் பண்ண முடியும். அப்படி ஒரு கிளாமரான ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு, ஜீவன் உற்சவ். அருமையான ப்ராடக்ட். அது பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்றதுக்கு எந்த பிரைவேட் கம்பெனிலையும் ஒரு சரியான ப்ராடக்ட் கிடையாது. அது அருமையான ப்ராடக்ட். ஜீவன் லாப் எப்படி நீங்க கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ அது நல்ல பாலிசியா இருந்தாலும், ஜீவன் உற்சவ நீங்க குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான பாலிசி. அந்த பாலிசியை ஃபர்ஸ்ட் கையில் எடுங்க. ஏன்னா மினிமம் அதை சொல்றதுக்கு காரணம், மினிமம் சமர்ஷீட் அதுல 5 லட்சம் ரூபாய். மினிமம் வந்து பிரீமியம் எடுத்தாலே அது 30,000 40,000 பிரீமியம் வரும். ஏன்னா திருநெல்வேலி டிவிஷன் ஆவரேஜ் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 அந்த பிரீமியத்தை 70,000 கொண்டு போன ஒரே பாலிசி ஜீவன் உற்சவ் பாலிசி. ஒரு ஆவரேஜா ஒரு பாலிசி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வருஷ பிரீமியம் 70,000 குறையாம உங்களுக்கு வரும். இந்த 70,000 வந்துச்சுனாலே ஒரு 20% வச்சுட்டா 14,000 உங்களுக்கு கமிஷன் வந்துடும். ஒரு 5 பாலிசி 6 பாலிசி பிடிச்சாலே நீங்க நினைச்ச அந்த 1 lakh கமிஷனை இந்த மார்ச் மாசம் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நண்பர்களே, இத பத்தி ஒரு 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 வேகமாக நம்ம வந்து இந்த பிபிடில பார்ப்போம்.
பிபிடி தெரியல சார். தெரியுது சார், கிளியரா இருக்கு. ரைட், ஓகே. இது ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது என்னன்னா, மக்கள் வந்து இந்த வார் சுச்சுவேஷன்ங்கிறது நம்ம இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சிக்கலான சமயம்தான். இதுல பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இந்த மார்ச்ல நம்ம வந்து நிறைய நாடுகள் திணறிட்டு இருந்தாலும் இந்தியா அவ்வளவுக்கு கஷ்டப்படல. எரிவாயு பிரச்சனையில நம்மளுக்கு வந்து இப்போ கேஸ்ங்கிறது ஒரு சிக்கலான விஷயங்கள் தான். அதே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இன்னும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிறதுனால எந்த இடத்துலயும் கியூ கிடையாது. ஆனா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈவன் சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் பயங்கரமான தட்டுப்பாடுகள் ஆரம்பிச்சாச்சு. நம்ம அந்த அளவுக்கு போல. ஆனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி என்ன ப்ராடக்ட் வந்து ஜாஸ்தியா வித்திருக்குன்னு நீங்க நினைச்சீங்க. கரெக்டா அது காம்படிஷன் வந்து சார் சொல்லும் போது 3 காம்படிஷன் சொன்னார். அதுல ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்திருப்பீங்க. அப்போ ஜோனல் ஆபீஸ் வந்து என்ன மைண்ட்ல போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னா நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் தான். அது மக்கள் மத்தியில ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு எவ்வளவு பைசா இருந்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா கையில அவ்வளவு பணம் இருக்கு. நீங்க சாதாரணமா ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அந்த அளவுக்கு பணம் கிடையாது. பொருள் வாங்கினா ஒரு வருஷம் சேமிச்ச பிறகு அந்த பொருளை வாங்க முடியும். ஈவன் சினிமாவுக்கு போனா கூட ஒரு மாசம் சேர்த்து வச்சுதான் ஒரு படத்துக்கே போக முடியும். ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு சாப்பிடணும் அப்படின்னா கூட தூத்துக்குடிக்கு போய் பைக்ல போய் இல்லாட்டி கார்ல போய் இல்லாட்டி பஸ்ல ஏறி போய் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சில பேர் சென்னைக்கே போய் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி நார்வேல இருந்து திருநெல்வேலி வர ஆட்கள் இருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து ட்ராண்ட்ரம் போற ஆட்கள் இருக்காங்க சில பொருள் வாங்குறதுக்கு. மக்கள் மத்தியில நிறைய பணங்கள் இருக்கு. அதனால இந்த பணங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு நல்லா இருக்கு. மக்கள் மத்தியில பணப்புழக்கம் இருக்கு. வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. மக்கள் வாங்குவதற்கு ஆசைப்படுகிறார்கள். பொருள் நல்லா இருக்கும், அதே நேரத்துல கவர்ச்சி இருக்கணும், அதே நேரத்துல குறைஞ்ச வருஷம் கட்டக்கூடிய பேஸ் இருக்கும். இந்த ஆங்கிள் தான் மக்கள் வந்து இன்சூரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுக்கு தேவையான ப்ராடக்டை கொடுக்கறது தான் நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள். இதனால நம்ம அந்த படத்துல சொன்ன மாதிரி வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைப்போடு தான் முகவர் இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்த போய் அவன்கிட்ட போய் திணிக்க கூடாது. அவனுக்கு வந்து குழந்தைக்கு கல்யாணம் விஷயங்கள் எல்லாமே நம்ம தீர்மானிக்க கூடாது, அவன் தான் தீர்மானிக்கணும். அவனுக்கு வந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமா, இல்ல அவன் தம்பிக்கு பண்ணணுமா, இல்ல வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணணுமா, இல்ல வீடு கட்டணுமா, பைக் வாங்கணுமா, கார் வாங்கணுங்கிறது அவன் தீர்மானிக்கணும். அவனுடைய ஆசையை நீங்க அவன்கிட்ட கேட்டு வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை நீங்க டிசைன் பண்ணி கொண்டு போகும். நீங்களா மனசுல ஒரு புதுசா ஒரு விஷயம், இந்த பையனுக்கு 25, 26 வயசு ஆகுது, அப்போ அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் குழந்தைக்கு கல்யாணம் முடிகிற மாதிரி ஒரு ப்ராடக்டை கொண்டு போகும்னு சொல்லி போனீங்கன்னா நீங்க போயிடாது. ஏன்னா அவன் கல்யாணமே ஆகல. அதுக்கு பிறகு அவன் என்ன யாரை கல்யாணம் பண்றா, எந்த குழந்தைய பெற்றுக்கிறான், யாருக்கு கல்யாணம் பண்ணுங்கிற அவன் தீர்மானிக்கட்டும். அவனுடைய ஆசைகள் என்னவா இருக்கும்? இப்போதைக்கு 26 வயசு பையனுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். அப்ப கார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மைண்ட்ல வச்சிருக்கு. காருக்கு என்ன சேமிப்பு பண்ண 5 வருஷத்துல பணம் கிடைக்குங்கிறது எதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வு எடுத்துட்டு போங்க. அதாவது ஒரு பாலிசியில வந்து மெச்சூரிட்டியில தான் அந்த கார் வாங்கணுங்கிற பேஸ் கிடையாது. ஒரு பாலிசியில 5ஆவது வருஷம் நீங்க வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து கூட கார் வாங்கலாம். இந்த ஆங்கிள் நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொண்டு போனீங்கன்னா பாலிசி ஈஸியா விற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேகமாக பார்க்கக்கூடிய பாலிசில 1 லேக் கமிஷன் வாங்குறதுக்கு இந்த பாலிசி வித்தா நம்மளுக்கு அவ்வளவு கமிஷன் வராது. பட் இருந்தாலும் நான் சொன்ன இந்த காம்போ பிளான், ஒரு ஜீவன் உற்சவ் பிளான் விற்கிறீங்க, ஜீவன் லாப் பாலிசி விற்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பாலிசி விற்கிறீங்க, பெரிய பிரீமியம் நல்ல கமிஷன் வரக்கூடிய பாலிசி விற்கிறீங்கன்னா கூடுதலாக ஒரு பாலிசி விற்பதற்கு இந்த இது சொன்னேன். நான் இந்த யூடியூப்ல சொன்ன மாதிரி இந்த பண்ணுக்கு ஆசைப்பட்டதான் நான் காபி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, இந்த பண்ணை பார்த்து ஆசைப்பட்டு காபி சாப்பிட்ட மாதிரி இந்த பாலிசியை பார்த்து ஜீவன் லாப் எடுக்கணும், இந்த பாலிசியை பார்த்து ஜீவன் உற்சவம் எடுக்கணுங்கிற ஆங்கிள் இந்த பாலிசி நீங்க கவர்ச்சிகரமாக இதை கொண்டு போகலாம். ஏன்னா இந்த பாலிசியில பிரீமியத்தை எப்பனாலும் நிப்பாட்டலாம், 5 வருஷத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். பாலிசியில உள்ள பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, வார் சுச்சுவேஷன்ல மார்க்கெட்லாம் டல்லா இருக்கு. என்னைக்குமே மார்க்கெட்டிங் மேன் வந்து ஏற்கனவே போட்ட பாலிசி குறைஞ்சி போச்சுன்னு பேசுறதை விட நம்ம இந்த டயத்துல பாலிசி எடுத்தா நம்மளுக்கு கூடுதலாக யூனிட்ஸ் கிடைக்குங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். அவங்க ஏற்கனவே பாலிசி எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட கேட்பாங்க, ஐயோ போச்சேன்னு. கவலைப்படாதீங்க சார், இந்த பாலிசி போடுங்க, இது டாப் அப் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம், இதுல கிடைக்கக்கூடிய யூனிட்ஸ் உங்களுக்கு அதிகமான லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இந்த டயத்துல இந்த பாலிசியை விற்பதற்கு ஒரு சிறந்த தருணங்கள், இது ஒரு முக்கியமான தருணங்கள். இந்த பாலிசியை
காம்போ வைக்கணும். மெயினா வைக்க முடியாது. மெயினா வச்சா உங்களுக்கு கமிஷன் கண்டிப்பா வராது. ஏன்னா இதுல கமிஷன் வந்து 5 to 6% தான். ஆனா இதை ஒரு குழந்தைகளுக்கோ இல்லாட்டி கணவருக்கு பாலிசி போட்டீங்கன்னா மனைவிக்கோ இந்த பாலிசி கொடுக்கறதுக்கு ஒரு இதை கொடுக்கலாம். இந்த பாலிசியில 3 வகையான விஷயங்கள். அதாவது ஒரு நீங்க ஒரு இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா யங் பீப்புளுடைய இன்சூரன்ஸ் தேவைகள் என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் இன்சூரன்ஸ் தேவைகளை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவன் பாக்குறது என்னன்னா எம்ஐஎஸ், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம். மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல அது பேரு மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ள அந்த பேஸ், அந்த மந்த்லி பேஸ்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீமை தான் அவன் போடுறான். அதாவது மாசம் மாசம் அவன் அக்கௌண்ட்ல இருந்து போடுற மாதிரி அந்த ஸ்கீமை மியூச்சுவல் ஃபண்ட்ல சேரணும்னு ஆசைப்படுறான். அடுத்து வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஆசைப்படுறோம். அடுத்து ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா டீல் பண்ற மாதிரி பாக்குறோம். இந்த 3 விஷயம் தான் அவன் இன்சூரன்ஸ்ல அவன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த 3யுமே இந்த பாலிசி கொடுக்க முடியும். டேர்ம் இன்சூரன்ஸுக்கு 40 மடங்கு இன்சூரன்ஸ் தரக்கூடிய பிளான், வேற ப்ரொடக்ஷன் பிளான். இன்சூரன்ஸுக்கு நம்மளுக்கு அந்த 40 மடங்கு இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கு நம்ம போடக்கூடிய முக்கியமான இந்த இண்டெக்ஸ் பிளஸ் உடைய பேஸ்ல உள்ள அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல மூணு டைப்ல ஃபண்ட் இருக்கு. அதாவது எஸ்ஐபி பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர் மேபி நம்ம விருப்பமான பாண்ட் ஃபண்ட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சான்ஸையும் நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒரு 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 முக்கியமான பெரிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கொடுக்குறோம். அது வேற மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ற மந்த்லி இன்கம் ஸ்கீம்லயும் அவனுக்கு சேர்ற அளவுக்கு மந்த்லி சேவிங் ஸ்கீம்லயே சேர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ இந்த 3 டிஃபரெண்ட் பேஸ்ல இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்குறோம். குறைஞ்ச பிரீமியத்துல ஒரு காம்போ பிளானா இந்த பிளான் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து இதுல டாப் அப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. தேவைப்பட்டா குழந்தைகளுக்கு பாலிசி போடும்போது கூடுதலா பணம் இருந்தா அந்த பாலிசி நீங்க டாப் அப் பண்ணிக்கலாங்கிறது சொல்லலாம். இதெல்லாம் ஒரு 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 நல்ல வாய்ப்பு. அதாவது என்னன்னா ஒரு கஸ்டமரை ஈஸியா பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு. ஒரு கஸ்டமர்கிட்ட பேச போறோம். வந்து சார் இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது ஏற்கனவே வச்சிருக்க இந்த பாலிசி. நீங்க என்ன சொன்னாலும் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட இந்த பிளான சொன்னீங்கன்னா கண்டிப்பா இது இல்லை. ஏன்னா இதுல இன்சூரன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதே நேரத்துல முக்கியமான கம்பெனி அந்த நேஷனல் ஸ்டாக் நிப்டிங்கிற பேஸ்ல டாப் 100 டாப் 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய போர்ட்போலியோவும் இதுல இருக்கு. அப்போ ஒரு 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 பணத்தை பகிர்ந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உனக்கு நம்ம மூலமா கொடுக்குறோம். அதனால ப்ரொடக்ஷன் பிளஸ்ங்கிறது ஒரு அருமையான பிளான். அதுல மினிமம் பிரீமியம் நம்ம வந்து ஒரு 3000 இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். டாப் அப் பிரீமியம் 1000 இருந்து நம்ம இந்த பாலிசியை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ல ஃபண்ட் டைப் ஒரு 6 டைப் ஃபண்ட் இருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு. அதனால ஒரு வாய்ப்பு வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு அதிகமான யூனிட்ஸ், அதாவது முந்தி 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா அவருக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இதுல கூடுதலா கிடைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு 4 நாள்ல போர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ஹோர்மோஸ் அந்த நீரிணை இதை வந்து அமெரிக்கா கிளியர் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு சண்டைகளும் நம்ம ஒன்றும் பேசுறது கமெண்ட் பாஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, நம்ம அதுதான் பார்க்கணும். உலக நாடுகள்ல அவங்க சண்டையை போட்டு மண்டையை உடைச்சா நம்மளுக்கு கவலைக்கூடாது, நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அதான் முக்கியம். ஏன்னா நம்ம தீர்க்கக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு 150 கோடி உள்ள மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடு. நம்மளுக்குள்ள பிரச்சனைகளே நம்மளுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. அடுத்தவனை வந்து அவனுக்கு அமெரிக்கக்காரனுக்கு பாத்தீங்கன்னா பணம் கொளுத்து போயிருக்கு. அவனுக்கு நேரம் போகாம ஒரு வீடியோ கேம் மாதிரி வந்து விளையாண்டுட்டு போயிட்டு இருக்கான். இஸ்ரேலுக்கு அதுதான் அதே மாதிரிதான். பட் ஈரானுக்கு அவனுக்கு வாழ்வாதார பிரச்சனை. பட் நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்த பிரச்சனை. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை முக்கியம், நம்முடைய மக்கள் முக்கியம், நம்மளோட மகன் மகள் விஷயங்கள் முக்கியம். அதனால நம்ம வந்து இந்த மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து ஒரு ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்காங்க. அதனால நமக்கு எந்த தட்டுப்பாடு வராது, நம்மளுடைய பொருளாதாரம் எந்த பாதிப்பும் வராது, மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும். அதனால அதை கனெக்ட் பண்ணி நீங்க இந்த பாலிசியை தாராளமாக விற்கலாம். இது எல்லாமே நான் பாக்குறது எல்லாமே யூனிப்ல எவ்வளவு போட்டா கிடைக்குங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கேன். அதனால பேசுறேன். இன்னைக்கு என்ஏவி நம்மளுக்கு குறைஞ்சுதான் இருக்கு. அதனால இந்த என்ஏவி நம்ம கனெக்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கூடுதலாக யூனிட்ஸ் கிடைக்குங்கிறத நீங்க சொல்லி இந்த பாலிசியை ஒரு ஆட் ஆன் பாலிசி, காம்போ பாலிசியாக, ஒரு அடிஷனல் பாலிசியாக ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அடுத்து முக்கியமான பாலிசி, அதாவது மெயின் கோர்ஸ். மெயின் கோர்ஸ்ன்றது சாப்பாடுல முக்கியமான இது
சாதம். இதுதான் மெயின். அதான் முக்கியமான கோர்ஸ். ஒரு நம்ம மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம்னா முக்கியமான ஐட்டங்கள் என்னவா இருக்கும்? சாப்பாடு தான். சாப்பாடுல சாதம் தான், அரிசி தான் முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி ஒரு முகவருக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல கமிஷன் தரக்கூடிய பாலிசி. அதே நேரத்துல மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு முதிர்ச்சி, அதாவது முதிர்வு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாலிசினா நம்ம வந்து பேச போறோம். அதுல நாம பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள், லாப பத்தி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அதை பத்தி திருப்பி பேச வேண்டாம். உற்சவ நம்ம வந்து திருப்பி பேசும். உற்சவம் வந்து திருப்பி திருப்பி ஏன் அதை நான் அடுத்து சொல்றேன்னா, இந்த பாலிசியில எல்லா விதமான கவர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. மக்களுக்கு தேவையான கவர்ச்சியும் இருக்கு. அதே நேரத்துல மக்களுக்கு அவங்களை அறியாமலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான அம்சங்களும் அதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமைகள்ல பாத்தீங்கன்னா 109 கோடி மக்கள்ல நம்ம வந்து ரெண்டு விஷயத்துல மாத்திரம்தான் நம்ம வந்து இன்னும் பூர்த்தி பெறாம இருக்கும். நிறைய விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அனைவருக்கும் உணவு விஷயங்கள்ல இருக்கு. இப்ப நிறைய பேர் இப்போ வந்து இப்போ ரோட்ல வந்து மிந்தி வந்து வீட்டுக்கு வீடு பிச்சை எடுக்க வருவாங்க. பிச்சை எடுக்க வர்ற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறது வந்து அம்மா பழைய சாதம் இருந்தா போடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம பழைய சாதத்தை போடுறதுக்கு நம்மகிட்ட சாதம் இருக்கு, அவனுக்கு போடுறதுக்காண்டி கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஆனா இன்னைக்கு நிலைமையில நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆகுது. ஆனா யார் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க, யாருமே ஃபுட்டு வந்து இலவசமா வாங்குறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மேலப்பாளையம் பக்கமோ இல்லாட்டி இந்த பக்கம் போனா நீங்க இப்தார் கஷ்டப்பட்டவனே வந்து என்ன செய்யலாம், 4 பேருக்கு சாப்பாடு போடுறான். அந்த பேஸ்ல சாப்பிடறதுக்கு ஆள் இல்லை. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள். நீங்க ரோட்ல யாருமே நீங்க பிச்சை எடுக்காத நான் ஒரு டீ வாங்கி தரேன்னா எனக்கு வேண்டாம் சார், நீங்க ரூபாவா கொடுங்கன்னு தான் கேட்கறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூபாங்கிறது ஒரு சேமிப்பா தான் கொண்டு போறாங்க. அவங்களுக்கு அதை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு மக்கள் மத்தியில நம்ம ரெண்டு விஷயங்கள் தான். ஒண்ணு ஹெல்த், இன்னொன்னு வந்து பென்ஷன். இந்த ரெண்டும் தான் இந்த கவர்மெண்டால பூர்த்தி செய்ய முடியாத விஷயம். அதுல ஹெல்த் நம்ம கையில கிடையாது, அதுக்கு தனியா ஒரு ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஆனா பென்ஷன் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது கவர்மெண்டால. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு புரட்சி வந்து ஒரு ஒரு லேடிஸ்க்கு ஒரு 1000 ரூபாங்கிற ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அவங்களுடைய வருமானத்தை, அதாவது அவங்களுடைய தன்மானத்தை காக்குற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. பட் அது வந்து எல்லா எல்லா லேடிஸ்க்கும் கிடையாது, கொஞ்சம் லேடிஸ்க்கு அது கிடைக்குது. அது ஒரு நல்ல ஒரு செயல்பாடு தான். இதை கனவு பண்ணி நிறைய இடங்கள்ல அதை கொடுக்குறாங்க. அது நம்ம அரசியல் சார்ந்து இதை பேச வேண்டாம். எதனால அதை சொல்றேன்னா, ஒரு பெண்களுக்கும் வருமானம் வேணுங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து யார் மூலமா கொடுக்குறங்கிறது வேற விஷயம் கிடையாது. ஆனா பெண்களுக்கு தன்னுடைய பணம் வந்து இந்த 1000 ரூபாங்கிறது பத்தாது. வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம பாலிசி பேஸ்ல நம்ம கொடுக்கறது ரெண்டாவது விஷயம். பட் ஆனா பென்ஷன்ங்கிறது ஒரு முக்கியமான அளவு. இந்த பென்ஷனை தரக்கூடிய பாலிசிகள் தான் முக்கியம். இந்த பாலிசி எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட ஆட்கள், வசதியான ஆட்கள் தான் இந்த பாலிசியை நம்ம பேச முடியும். அதனால கேரண்டீட் இன்கம் அப்படிங்கிறது இந்த பாலிசியில ஒரு முக்கியமான விஷயங்கள். வாழ்நாள் ஃபுல்லா நிரந்தர வருமானம் அந்த பாலிசி மூலமா உங்களுக்கு கொடுக்க போறோம். ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வச்சிருந்தாங்க தான், வீடை வாடகை கூட்டு அதுல இருந்து வருமானம் வரும். லேண்ட் இருக்கா, அதுல இருந்து விவசாயம் பண்ணி அதுல இருந்து வருமானம் வரும். இப்ப எல்லாருக்கும் ஆசை தான் வருமானம் அதுல இருந்து வரும். ஏன்னா அது ஒரு முக்கியமான பொருட்கள். அது மாதிரி எல்ஐசியில என்னச்சுன்னா பாலிசி போடுறோம், அதுல இருந்து வருமானம் வருங்கிற அந்த ஆங்கிள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஜீவன் உற்சவ் உறுதியான வருமானம் வாழ்நாள் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாலிசி. அதுவும் 100 வருஷம் தாண்டி கொடுக்கக்கூடிய பாலிசிங்கிறது நீங்க சொல்லணும். ஏன் வேற எந்த கம்பெனியும் 100 வருஷம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வசதியும் கிடையாது. அடுத்து என்னன்னா, அந்த வருமானத்தை பாதுகாக்கிறதுக்கான இன்சூரன்ஸ் கவர் இந்த பாலிசியில நம்ம கொடுக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதையும் நம்ம வந்து கஸ்டமர் சொல்லுவோம். நீங்க வாழ்நாளுக்குள்ள வருமானம் வாங்குறதுக்கு ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க. அந்த எய்ம்ல சிக்கல் வந்தாலும் இன்சூரன்ஸ் கவர் மூலமா உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கவர் அந்த பாலிசியில சேர்ந்துருது. அதே நேரத்துல நீங்க வாங்கக்கூடிய வருமானம் வேற எந்த நிறுவனத்துல போட்டிருந்தாலும் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். இங்க 5 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீயா நாங்க வந்து வருமானம் கொடுக்குறோங்கிறது அதையும் சொல்லக்கூடிய பேஸ் ஒரு முக்கியமான. அப்படி வரக்கூடிய வருமானங்கள் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, எல்ஐசிலேயே நிப்பாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிப்பாட்டி விற்கக்கூடிய பொசிஷனையும் இந்த பாலிசியில கொடுக்குறோம். பிக்சட் இன்கம், பிளக்ஸி இன்கம்ங்கிற ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம கொடுக்குறோம். அவன் நிப்பாட்டி வச்சானா அவனுக்கு 5.5% வாழ்நாள் ஃபுல்லா, சாரி 5.5% கூட்டு வட்டியில அவன் பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்க வாய்ப்பும் கொடுக்குறோம். ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அவன் பணத்தை சேர்த்தானா அவர் பெரிய தொகை எடுத்து ஒரு குழந்தைகள கல்யாணம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ
அந்த பாலிசியில நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 10% பாலிசி சம்மர்ஷிப்ல 10% வாழ்நாள் ஃபுல்லா ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து வருமானத்தை நம்ம வந்து உறுதி செய்யறோம். ஒரு 5 லட்ச ரூபாய் சம்மர்ஷிப்டு மினிமம் சம்மர்ஷிப்லயே நமக்கு வருஷத்துக்கு 50,000 வச்சு நமக்கு கொடுக்க போறோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் கட்டக்கூடிய வருஷம் இதுல 5 வருஷம் தான். ஒரு கஸ்டமருக்கு இப்போ ஒதுக்கி உள்ள கவர்ச்சிகரமான விஷயம் வந்து என்னன்னா, நான் வந்து 5 வருஷம் மாத்திரம் கட்டுறதுக்கு உள்ள பாலிசிகள் இருக்கான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க போஸ்ட் ஆபீஸ் பாக்குறாங்க, வேற எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதை கணக்கு பண்ணி நம்ம அந்த விஷயங்களை பேசக்கூடிய. அடுத்து அந்த இன்கம் நிப்பாட்டி வச்சு வாங்கக்கூடிய வருமானத்துக்கு 5% கூட்டு வட்டி கொடுக்கும். அடுத்து அது சேர்ந்த பணத்தை 75% வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பும் பாலிசி இருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைங்க. இந்த இதை வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அந்த 10% வைங்க. அடுத்து 2வது நாள் இதை வைங்க. இதை வந்து நீங்க ரெகுலரா கஸ்டமருக்கு அனுப்பும் போது அவங்களுக்கே தெரியுது என்னடா அது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி. இதோட சேர்ந்து போட்டோ மாத்திரம் வைக்க கூடாது, இதுல வார்த்தைகளும் சேர்ந்து நீங்க போடுங்க. அடுத்து போனஸ். நீங்க எவ்வளவு ரூபா பிரீமியம் கட்டுறாங்களோ அந்த பிரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சமர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போனஸ் கொடுக்குறோம். அது பிரீமியம் கட்டுற வரைக்கும் நம்மளுக்கு போனஸ் கொடுக்குறோங்கிறதையும் நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் நீங்க ஜீவன் உற்சவ்ல நீங்க கஸ்டமருக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான பாலிசி. இதுல பாத்தீங்கன்னா இந்த 11/5 இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பிரீமியம் கட்டக்கூடிய பேஸ் 11 வருஷங்கள்ல 10 வருஷம் தான். அது ஒரு வருஷம் ஏன் போட்டிருக்காங்கன்னா இந்த இன்கம் வரக்கூடிய பீரியட போட்டிருக்காங்க. இது ஒரு மாடல் தான். இந்த மாடல் நீங்க இதே மாதிரி நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஆலின்லயோ இல்லாட்டி லீடர்லயோ நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அருமையான கொட்டேஷன் ரெடி ஆகும். ஆனா கொட்டேஷன் மாத்திரம் உங்களுடைய பிசினஸை கொண்டு வந்துடாது. அது எப்படி விலைக்கு சொல்றீங்களோ அது பொறுத்து தான் அமையும். ஏன்னா நிறைய முகவர்கள் வந்து என்னன்னா 4-5 பக்கத்துக்கு கொட்டேஷன் அனுப்புறீங்க. ஏதோ உங்களுக்கு திருப்தி கிடைக்குது, ஆகா நான் ஒரு பாலிசி ஒரு ஆள் கேட்டுட்டாரு, கொட்டேஷன் கிரியேட் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன், அவரும் பார்த்துட்டாரு, அவர் பதில் சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90% வாய்ப்பு கம்மி. ஏன்னா யாருக்குமே நீங்க டெக்னிக்கலா வந்து அதை பாலிசி அணுக மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மேம்போக்காதான் ஒரு பாலிசி பார்ப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த பாலிசியில ஒரு 5 பாயிண்ட் தான் அவங்களுக்கு தேவை. அந்த 5 பாயிண்ட் நீங்க வந்து கொடுக்கறது தான் அந்த பாலிசியோட பேஸ். நீங்க கொட்டேஷன் அனுப்பும் போது வார்த்தைகள்ல ஒரு 5-6 பாயிண்ட்ஸ பக்கா பாயிண்ட்ஸை நீங்க டைப் படிச்சு அனுப்பணும். அதை படிச்சாலே போதும், அந்த மொத்த மேட்டரும் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. அதாவது புல்லட் பாயிண்ட்ஸ். ஒரு 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 ஆளை பத்தி ஒரு 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 நாளைக்கு சொல்றத விட அந்த ஆளை பத்தி 4 வார்த்தை விஷயங்கள் சொல்றது அந்த ஆளை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பாலிசியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் நீ செய்யக்கூடிய 5 வார்த்தைகள் 6 வார்த்தைகள் இதை நீங்க கொண்டு வரலாம். அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளஸ்ட் கொட்டேஷன் நீங்க கிரியேட் பண்ணுங்க. நீங்க அனுப்புறது லீடர் மூலம் அனுப்புறது தவறு கிடையாது, அது 2வது விஷயம் தான். பட் இருந்தாலும் அது எல்லாருக்கும் புரியுமா, எல்லாரும் படிப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா என் அனுபவத்துல நான் சொல்றேன், நிறைய பேர் அதை செயல்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம், சார் எல்லாம் அனுப்புறேன் யாருமே போட மாட்டேங்காங்க சார்னு நிறைய முகவர்கள் சொல்றாங்க. ஆனா சக்சஸான முகவர்கள்ட்ட கேட்டா அவங்க வந்து கொட்டேஷன் கையில வச்சுட்டு கஸ்டமர் நேர்ல பாக்குறாங்க, பேசுறாங்க, டிஃபரெண்டான முறையில் அணுகுறாங்க, பாலிசி வாங்குறாங்க. அதனால நீங்க வள்ளியூர்லயே நிறைய முகவர்கள் அதை செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்களும் செயல்படுத்தக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள முகவர்கள் தான். அதனால நம்ம கொட்டேஷன் மாத்திரம் ஒரு வணிகத்தை முடிக்காது, ஃபுல்ஃபில் பண்ணாது, பினிஷ் பண்ணாது. அதோட அடுத்தடுத்து தொடர்ச்சி தான் நம்மளுக்கு வந்து இந்த பாலிசியை முடிக்க முடியும். அதுல ஜீவன் உற்சவ்ல நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொட்டேஷன் எடுக்கலாம். அதாவது 8 வருஷம் டேர்ம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 10 வருஷத்துல அந்த பணம் 2 வருஷம் வெயிட்டிங் பண்ணி வரலாம். இன்கம் டேக்ஸ்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க 11 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி 12 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி போட்டீங்கன்னா டாக்ஸ்ல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அது முக்கியமா வச்சுக்கோங்க. இல்ல குழந்தைகளுக்கு பாலிசி போடுறீங்க, 15 வருஷம் டேர்ம் போட்டுக்கலாம், 2 வருஷம் கழிச்சு அவங்க வந்து பணம் வாங்குற மாதிரி போட்டுக்கலாம். இல்ல அதுலயே இப்ப ஜீவன் உற்சவ்ல சிங்கிள் பிரீமியம் வந்தாச்சு. பணம் நிறைய இருக்கு, என்னால தொடர்ந்து கட்ட முடியாது, மொத்தமா பணம் தரேன்னா ஜீவன் உற்சவ்ல சிங்கிள் பிரீமியம் கூட நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு அருமையான திட்டம் தான். ஏன்னா அதனால ஜீவன் உற்சவ்ல உங்களுக்கு நினைச்ச மாதிரி இந்த பிளானை நீங்க டிசைன் பண்ணலாம். அவ்வளவு அருமையான பிளான், அவ்வளவு கவர்ச்சியான பிளான், அவ்வளவு அம்சங்கள், முக்கியமான அம்சம், கஸ்டமர் நினைக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அதுல உள்ள விஷயங்கள். இதுல நம்ம மார்ச் மாசம் வெறும் நம்ம வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் இதுலலாம் போகாம நான் மெடிக்கல்லையும் நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லையும் நான் மெடிக்கல் ஸ்பெஷல்லையும் போறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்த்து அந்த வழிமுறைகளையும், ஏன்னா இந்த பாலிசி எடுக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாம் வசதியான ஆட்கள் தான் இருப்பாங்க நிறைய பேர்.
அதனால அதை கனெக்ட் பண்ணி நீங்க இந்த பாலிசியை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் மெடிக்கல்லயே இந்த பாலிசியை நீங்க கொடுக்க முடியும். அதனால ஜீவன் உற்சவ் உங்க வருமானத்தை இந்த மாசம் கூட்டக்கூடிய முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு பாலிசி. இந்த பாலிசியை நீங்க மறந்துடாதீங்க. இந்த பாலிசி தான் உங்க வருமானத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய விஷயங்கள். ஜீவன் லாப் பண்ணுங்க, ஜீவன் உற்சவ் பண்ணுங்க, சாரி ஜீவன் உமங் பண்ணுங்க, ஜீவன் லக்ஷ்யா பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா உற்சவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. வசதியான ஆட்கள் தான் அவங்க குழந்தைய டார்கெட் பண்ணுங்க. குழந்தைக்கு நீங்க நகையை போடுறத விட, குழந்தைக்கு இவ்வளவு லேண்ட் கொடுக்கறத விட, குழந்தைக்கு இவ்வளவு அசத்து கொடுக்கறத விட, குழந்தைக்கு பணமாக கொடுப்பதற்கு, பாதுகாப்பாக கொடுப்பதற்கு, வாழ்நாளுக்குள்ள யாரும் கை வைக்க முடியாத உங்க குழந்தைக்கு அந்த வருமானத்தை கொடுக்கறதுக்காண்டி நீங்க ஒரு அருமையான பாலிசியை கொடுங்க. உங்க குழந்தைக்கு மாசம் மாசம் வருமானம் வர மாதிரி ஒரு பாலிசியை கொடுங்கிறது சொல்லலாம். அது ஜீவன் உற்சவ் பாத்தீங்கன்னா இந்த மார்ச்ல போடும்போது என்னன்னா, நல்ல வசதியான ஆட்களுக்கு நீங்க 12 பாலிசியை பிரிச்சு கூட போடலாம். ஏப்ரல் 2025 இருந்து மார்ச் 2026 வரைக்கும் 12 பாலிசியா பிரிச்சீங்கன்னா மாசம் மாசம் அவங்களுக்கு வருமானம் வர மாதிரி வசதியான ஆளுக்கு ஒரு பாலிசி பிரிச்சு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 60 லட்ச ரூபாய் பாலிசி போட்டாலும் மாசம் மாசம் ஒரு 50,000 அவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு பென்ஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு பணக்கார ஒரு கஸ்டமர் கிடைச்சாருன்னா அந்த குழந்தைக்கு, சார் 50,000 உங்க பெண் குழந்தைக்கு உங்களுடைய அன்பளிப்பா போய்கிட்டே இருக்கும். நீங்க 70 லட்சம் 80 லட்சத்துக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு பதிலா 60 லட்சத்துக்குள்ள பிரீமியத்தை நீங்க கட்டினா போதும். அந்த குழந்தைக்கு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ வருமானம் வந்துகிட்டே இருக்கும் சார் அப்படிங்கறது சொல்லி ஒரு அருமையான பாலிசி நீங்க வாங்க முடியும். எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பாலிசி. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த இதுல உற்சவம் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. அடுத்து கடைசியா ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பேசுவது நவ் ஜீவன் ஸ்ரீ. இதை பத்தி ஒரு 2 பாயிண்ட் பேசுவோம். இந்த பாலிசியோட நம்ம முடிச்சுக்கலாம். நவ் ஜீவன் ஸ்ரீயும் ஒரு அருமையான பாலிசி. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா போனஸ் டைப் பாலிசி பார்த்திருக்கோம். இந்த பாலிசி மாத்திரம் பாத்தீங்கன்னா கட்டுற பிரீமியத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பாலிசி. நான் என்ன பிரீமியம் கட்டுறேன், அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தருவீங்க? இதுதான் நிறைய பேர் கேட்கறாங்க. நான் என்ன இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தரீங்க? சார் நீங்க 10 லட்ச ரூபாய் சம்பளம் பண்ணீங்கன்னா 70,000 இது போனஸ் தரேன் சார். அது 70,000 போனஸ் எனக்கு வந்து என் கையில சேராத. அது எப்ப தருவீங்க? அது எப்ப தருவீங்கன்னா அது பாலிசி நம்ம வந்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொல்லி வடிவேலு ஒரு படத்தை சொன்ன மாதிரி நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிறது நிறைய ஏஜென்ட் திணறக்கூடிய விஷயங்கள். கஸ்டமர் வந்து உடனே அவன் கையில பலனை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் பாக்குறாங்க. அப்போ ஒரு பாலிசிக்கு பிரீமியம் கட்டுறேன், அந்த பிரீமியத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தருவீங்க? பிரீமியத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அஷ்யூர் பண்ணக்கூடிய அருமையான பாலிசி தான் நவ் ஜீவன் ஸ்ரீ. ஜீவன் ஸ்ரீ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது. அந்த பாலிசி கொஞ்சம் பழைய ஏஜென்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஜீவன் ஸ்ரீ பாலிசியோட மறு வடிவம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கும். இதுல பணம் கட்டக்கூடிய வருஷத்தை நம்மளே பிக்ஸ் பண்ணிக்கலாம். 6, 8, 10, 12, 15 இருக்கு. அதுல நீங்க விருப்பமான விஷயங்களை பண்ணிக்கலாம். கட்டுற பிரீமியத்துக்கு ஒரு அருமையான இன்ட்ரெஸ்ட் நம்மளால கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சம்மர்ஷூட் நம்ம சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய். அதுல வந்து நீங்க ஆப்ஷன் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் 1 வந்து 7 மடங்கு, ஆப்ஷன் 2 வந்து 10 மடங்கு. எவ்வளவு பிரீமியம் கட்டுறோமோ அதுக்கு 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர். வருஷ பிரீமியத்துக்கு 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது 7 மடங்கு எடுக்கலாம். அதாவது இது வந்து இந்த டேர்மை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேக்சிமம் டேர்ம் எடுத்தீங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு இதுல 9 ரன் போட்டிருக்கு. ஆனா 10% வரைக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ஹையர் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 10% இன்ட்ரெஸ்ட்னா எப்படின்னா 1 லட்ச ரூபாய் பிரீமியம் கட்டினான்னா அவருக்கு 10,000 ரூபாய் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அவர் அக்கௌண்ட்ல சேர்ந்து. இதான் கணக்கு. போனஸ்ங்கிறது முந்தி 10 லட்சத்துக்கு 70,000 சேருங்கிறதுல கணக்கு கிடையாது. 1 லட்ச ரூபாய் பிரீமியம் கட்டுறோமா அவருக்கு 10,000 அவர் கணக்கு சேர்ந்து. அடுத்த வருஷம் 1 லட்ச ரூபாய் கட்டுறாரா, அப்போ ஏற்கனவே 1 லட்சம் கட்டியிருக்காரு, இந்த இப்போ ஒரு 1 லட்சம் கட்டிருக்காரு, 2 லட்சம். 2 லட்சத்துக்கு 10% அளவு 20,000 சேரும். அப்போ அவர் போனஸ் 2 வருஷத்துல எவ்வளவு சேர்ந்திருக்கும்? இன்ட்ரெஸ்ட் 30,000 சேர்ந்திருக்கும். இப்படி வருஷம் அவருக்கு கட்டக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல 10 to 14 வருஷம் டேர்மா இருந்தா 6 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 15 வருஷம் டேர்ம்னா 6, 8, 10 நம்ம விருப்பம் தான் பிரீமியம் கட்டக்கூடிய பீரியடு. 16 வருஷம் டேர்ம் டு 19 வருஷம் டேர்ம்னா நம்ம கட்டக்கூடிய பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பாலிசி இல்லாத அளவுக்கு பிளெக்சிபிளா இதை வச்சிருக்காங்க. அதாவது எத்தனை வருஷம் டேர்ம் போட்டாலும் பிரீமியம் கட்டக்கூடிய வருஷத்தை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மினிமம் 6 வருஷத்துல இருந்து மேக்சிமம் 15 வருஷம் வரைக்கும் பிரீமியம் கட்டக்கூடிய வாய்ப்பை இந்த பிளான் நமக்கு கொடுக்கும். அப்போ கஸ்டமருடைய எண்ணங்களை பொறுத்து நீங்க டேர்மும் பிக்ஸ் பண்ணலாம், பிரீமியம் பேயிங் டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஒரு என்ஆர்ஐயா இருக்காரு, ரிக்ல வேலை பார்க்குறாரு,
சார் அவர் என்ன 10 வருஷம் கழிச்சு வந்துருவேன், ஆனா 10 வருஷம் பிரீமியம் கட்ட முடியாது, 6 வருஷம் கட்டுங்க, 10 வருஷத்துல நீங்க பணத்தை வாங்கிக்கலாம். சூப்பரான பாலிசி. சார் நாங்க வந்த பிறகு வேலை தான் பார்க்க போறேன், ஆனா இப்ப எனக்கு பணம் தேவையில்லை. அப்போ 20 வருஷம் பாலிசி போடுங்க, 6 வருஷம் கட்டுங்க. இது சூப்பரான விஷயத்தை நீங்க சொல்ல முடியும். இப்போ நீங்க உற்சவ்லயோ இதுலயோ இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியாது, இந்த பாலிசில நீங்க டிசைன் பண்ண முடியும். ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு எந்த கஸ்டமருக்கு எப்படி பேசலாங்கிறத நீங்க முடிவு பண்ணிடலாம். 16 வருஷம் டேர்ம் போட்டு 6 வருஷம் கட்டிக்கலாம், 12 வருஷம் கட்டிக்கலாம், அவரோட விருப்பம். இதனால இந்த பாலிசி வந்து மிக அருமையான பாலிசி. கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தர போறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரீமியம் வந்து 4,63,000 கட்டுறாரு. அவருக்கு 9.17% வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் தர்றோம். ஒரு மாடலுக்கு தான் சொல்லியிருக்கேன். 42,000 ரூபாய் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஆரோ இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். 2வது வருஷம் அதே இது 2 மடங்கு ஆயிரும். 42ல இருந்து 2 பிரீமியம், அடுத்த பிரீமியம் கட்டுறாரு 84,000. இப்படி வரிசையா கூட்டிகிட்டே போகும். அவர் எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டுறாரு? 6 வருஷம். 6 வருஷம் கட்டி முடிச்சிருக்காரு. 6 வருஷம் கட்டி முடிச்ச உடனே அவருக்கு 6 வருஷம் கட்டின பிரீமியத்துக்கு ஏத்த மாதிரி பாக்கி வருஷத்துக்கு அதே 2,54,000 ரூபாய் அவருக்கு தொடர்ந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்கி? 31,84,280 ரூபாய். அவருடைய சம்மச்சோடு பிளஸ் போனஸோட சேர்த்து அவர் வந்து மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். எப்போ வேணாலும் பாலிசி லோன் எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் தேவைப்பட்ட அவர் வந்து பிரீமியத்தை, அவர் வந்து 6 வருஷம் தான் கட்டிருக்காரு, அதுக்கப்புறம் அவர் வந்து பிரீமியத்தை தேவைப்பட்ட அளவுக்கு அவர் லோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர்னா அவருக்கு என்ன கிடைக்குது? அவருக்கு வந்து ஹை சம்மோஷன் ரிபேட் கிடைக்குது. அது எல்லாமே போட்டிருக்கோம் உங்களுக்கு. இந்த பாலிசியில பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு என்ன பாலிசி கொடுக்க போறோம், என்ன டேர்ம் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே நவ் ஜீவன் ஸ்ரீ ஒரு அருமையான பாலிசி. அதனால ஒரு முகவர்களே, மார்ச் மாசம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 15 நாட்களில் யாரை பார்க்கணுங்கிற தீர்மானம் பண்ணணும், அந்த பார்க்கக்கூடிய நபருக்கு என்ன பாலிசி கொடுக்கணுங்கிறது இப்பவுமே தீர்மானம் பண்ணணும். அந்த நபருக்கு தேவையான ஃபீட்பேக்கு நீங்க இப்பவுமே அது வந்து ஏத்த மாதிரி கொட்டேஷனோ அல்லது ஒரு ஷார்ட் ஃபார்ம்லயோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய கஸ்டமரை டிக் பண்ணுங்க. இவங்களை பார்த்துட்டு இவங்களை பார்க்க முடியல, இப்படி ஒரு ப்ராப்பரா ஒரு 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 ஆபீஸ்ல உள்ள ஒரு 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 எம்ப்ளாயி எப்படி வேலை பார்க்கணும் அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கணும். சார் எல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. ஞாபகத்துல இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ரெக்கார்டு தான் உங்களுக்கு பேசும். நான் இத்தனை பேர் நீங்க ஒரு உங்க உங்க ஒரு மேனேஜரையோ உங்க லீடரையோ பாக்குறீங்கன்னா, சார் இத்தனை பேர் பார்த்திருக்கேன், இவங்களை பார்க்கணும், இவங்களுக்கு நீங்க என் கூட வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இவரு இவ்வளவு பாலிசி கேட்டிருக்காரு, இதுக்கு இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா நீங்க ப்ரொஃபஷனல் ஏஜென்டா மாறுவீங்க. அதர்வைஸ் நீங்க ஆர்டினரி ஏஜென்டா தான். ஆர்டினரி ஏஜென்ட் என்னைக்கு சக்சஸ் ஆக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே நானே பாத்துக்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிறேன், என் மைண்ட்ல இருக்கு, போன்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்குன்னா முடியவே முடியாது. நீங்க ப்ராப்பரா ஆகணும்னா ஒரு ப்ராஸ்பெக்டுக்கு ஒரு நோட்டை போட்டுக்கணும், அந்த நோட்டை பக்காவா மெயின்டைன் பண்ணணும், யாரெல்லாம் பார்த்து டிக் பண்ணணும், யார் பாலிசி நம்பர் நோட் எழுதணும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தாதான் நீங்க பெர்ஃபெக்டான ஏஜென்டா மாற முடியும். நீங்க உங்க குழந்தைகிட்டையும் மித்தவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதே தான் உங்க கஸ்டமர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்டா மாறணும், ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ணணும். எல்லாமே உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் நோட் புக்ல இருந்தாதான் நீங்க செயல்படுத்த முடியும். நண்பர்களே, ஒரு சிறப்பான மார்ச் அமையும், சிறப்பான வருமானம் உங்களுக்கு வரையும். அதுக்கேற்ற ஒரு ஒரு அடித்தளமாக இந்த ஒரு ஒரு பயிற்சி வகுப்பை நம்ம எடுத்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. கஸ்டமருக்கு தெரிஞ்ச விஷயம் அதோட தாண்டி இருக்கு. இது எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி நீங்க வந்து உங்க செயல்பாடு இருக்கட்டும். இந்த 15 நாட்கள் வந்து உங்களோட வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆசனங்கள். இதுல வந்து பிரான்ச் டார்கெட்டுங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். பிரான்ச் டார்கெட் அச்சீவ் பண்ணது இல்லாட்டி உங்களுடைய லீடர் வந்து டார்கெட் அச்சீவ் பண்றதெல்லாம் முக்கியமான விஷயம் கிடையாது. நீங்க 1,00,000 ரூபாய் கமிஷன், இதுதான் உங்க டார்கெட். இந்த டார்கெட்டை நோக்கி நீங்க நகருங்க. யாரு எப்படி வந்தாலும் தன்னாலும் சரி. மித்தவங்க எல்லாம் எப்படி வருமானம் ஈட்ட போறாங்களோ அது அவங்களுடைய சொந்தமான விஷயம். நீங்க 1,00,000 ரூபாய் ஈட்டணும். அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். உங்களுடைய கற்பனையான விஷயங்களையும் நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு வெற்றிகரமான முகவரா மாறுவீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அருமை சார். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அற்புதமான கிளாஸ் இன்னைக்கு. உண்மையிலே இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அருமையான கிளாஸ். ஏன்னா நம்ம வந்து ஃபீல்டுல இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான், இப்போ ப்ரொடக்ஷன் பிளஸ்
அருமையான பாலிசி, யங்கர்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய பாலிசி. அப்போ அந்த பாலிசியை கரைச்சி குடிச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அது மூலமா உற்சவ் பாலிசி, உமங் பாலிசி, லேபு என்ன வேணாலும் வாங்கிட்டே இருக்கலாம். இதுதான் பேசிக் தெரியணும். இப்போ நிறைய படிக்கணும். யூலிப் பிளான பூரா படிக்கணும். அது போக நீங்க ஃபாலோ. அதே மாதிரி வாய்ப்பாளர் பட்டியல் நோட்டு யாரை பார்க்கணும், எழுத்து மூலமா இருக்கணும், ரெக்கார்டு பூர்வமா இருக்கணும். இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பெரிய அளவுல சக்சஸ். அதான் ப்ரொபோஷனல் ஏஜென்ட். கரெக்டா சொன்னீங்க சார். நெத்தியடி. அப்படி பண்றவங்க மட்டும்தான் அந்த ஃபீல்டுல ஜெயிச்சு நிரந்தரமா இருக்க முடியும். எழுதாத கணக்கு அழுதாலும் தீர என்ன மாதிரி அந்த எழுதணும். எழுதி வச்சு அதை ஃபாலோப்ல நீங்க கரெக்டா நெத்தி அடி சார். அருமையா சொன்னீங்க. அப்படி இல்லாத ஏஜென்ட்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு காணாம போயிடுவாங்க. இப்படிதான் நடக்குது. அருமையா சொன்னீங்க சார். ரொம்ப அருமையான இப்போ வகுப்பு. நண்பர்களே, யாருக்காவது எதுவும் டவுட், எதுவும் கேட்கணும்னா சார்ட்ட கேளுங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. ஏன்னா யூலிப் பாலிசி எல்லாம் நம்ம இதுல குறையவே இல்லை. நம்ம யூலிப் பாலிசி நம்ம என்ஏவி குறையவே இல்லை. அதுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு இருக்கு, நான் அனுப்புறேன். இங்க பாருங்க, யூலிப் பாலிசியினுடைய CAGR பாருங்க, குறையவே இல்லை. ஏன்னா நிவேஷ் பிளஸ் அந்த சண்டைக்கு முன்னாடியும் 21% தான் இருந்து, இப்பவும் 21 ரூபா என்ஏவி ரேட் இருக்கு. அதே மாதிரி இண்டெக்ஸ் பிளஸ் பாருங்க, 12% இருந்து இப்போ 13 இருந்து இப்போ 12.17 இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட இந்த பாலிசிகள், இந்த யூலிப் பிளான், நீங்க இண்டெக்ஸ் பிளஸ்னாலும் சரி, பென்ஷன் பிளஸ்னாலும் சரி, ப்ரொடக்ஷன் பிளஸ்னாலும் சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம மற்ற பாலிசிகள்லாம் விற்கிறது ரொம்ப ஈஸி. இது இதனுடைய டீட்டெயில் நமக்கு நார்த்ல ஒரு குரூப்ல வந்தது. நான் அதை தமிழாக்கி வச்சிருக்கேன். அதை நான் இப்ப உங்களுக்கு போடுதேன், லேச பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்கும் டவுட் இருக்கா கேளுங்க. இங்கே போயிட்டு பாருங்க. ஒரு நார்த்ல யூபில உள்ள CLA இதை அனுப்பியிருந்தாரு. அதை நான் தமிழாக்கி வச்சிருக்கேன். அன்புள்ள நண்பர்களே, LIC யூலிப்பில் முதலீடு செய்ய மிக சிறந்த நேரம் இப்போதுதான். உலகளாவிய பொருளாதார மாற்றங்களில் நடுவில் இந்திய சந்தை தனது வலுவான நிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதோடு இந்திய வாழ்நாள் காப்பீட்டுக் கழகம் LIC மேற்கொள்ளும் புத்திசாலித்தனமான முதலீடுகள் நம்ம வாடிக்கையாளர்களின் சேமிப்புகளை பாதுகாக்கவும் எதிர்பார்ப்பை விட அதிகமாக லாபத்துடன் திருப்பி வழங்கும் திறனை கொண்டது. இன்னும் நமது நிவேஷ் பிளஸ் திட்டத்தில் NAV 21 கடந்தும் CAGR 13% என்ற வலுவான வளர்ச்சியுடன் உள்ளது. இதே வெற்றி கதை இண்டெக்ஸ் பிளஸ் 2ஐயும் இணைக்கும் ப்ரொடக்ஷன் பிளஸ் திட்டத்திலும் தெளிவாக காணப்படுகிறது. LIC யூலிப், நிவேஷ் பிளஸ், இண்டெக்ஸ் பிளஸ், பென்ஷன் பிளஸ், ப்ரொடக்ஷன் பிளஸ் திட்டங்களில் இன்று செய்யப்படும் முதலீடு நாளை சந்தை மீண்டும் நிலைத்தன்மையை அடையும் போது உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த வருமானத்தை வழங்கும். இந்த தகவலை, இந்த வாய்ப்பை, இந்த உண்மையை உங்கள் வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள், பரப்புங்கள், வளருங்கள். நண்பர்களே, இண்டெக்ஸ் பிளஸ் அதாவது யூலிப் திட்டங்களை பத்தி நம்ம நல்லா தெரியணும். அதுவும் இப்போ சார் சொன்னாங்களா 5 வருஷம் ப்ரொடக்ஷன் பிளஸ், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஃபீல்டுல ப்ரொஃபஷனல் ஏஜெண்டா பலம் வர முடியும். ஏன்னா கேட்கறதெல்லாம் இதை தான் கேட்கறாங்க. பிரைவேட் கம்பெனி பாலிசிகளை பேஸ் பண்ணி இதை தான் கேட்பாங்க. அப்போ இது நம்ம ப்ரொடக்ஷன் பிளஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சக்சஸா
நம்ம ஜீவன் உச்சவோ உமங்கையோ லேபையோ வித்துட்டு போயிடலாம். இதை சொல்லணும், விற்கிறது அதை வித்துடலாம். சார் அருமையா சொல்லி கொடுத்தாங்க. நல்ல வாய்ப்பு. பயன்பெற்ற நண்பர்கள் எல்லாரும் பாக்கியசாலி தான். இன்னைக்கு அருமையான கிளாஸ். சார் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு வந்து நம்ம விஷன் இந்தியா இன்சூரன்ஸ் அதுல வரும். நீங்க திரும்பவும் திரும்பவும் கேட்டு பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. சார் ரொம்ப நன்றி சார். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அருமையான கிளாஸ் சார், அருமையான கிளாஸ். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். ரைட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல பயிற்சி வகுப்புல நம்ம சந்திப்போம் சார்.